நாம் தமிழர் கட்சியில் அக்கா காளியம்மாவை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிமார்கள் கொண்டாடினான், தலைமையில் வச்சு கொண்டாடினான். இந்த தொகுதியில் காளியம்மாள் போட்டிடுறாருன்னு சொன்னப்போ அவ்வளோ பெரிய ஆர்ப்பரிப்பு கடந்த தேர்தலில், அதெல்லாம் இன்றைக்கி கண் முன்னாடி வந்துட்டு போகுது. அப்படி தம்பிமார்கள் பார்த்து கொண்டாடிய ஒரு பெண் அக்கா காளியம்மாள். அவங்க கட்சியிலேருந்து வெளியே போகும்போது அவ்வளோ வருத்தப்பட்டாங்க பல தம்பிமார்கள். இன்றைக்கி அவங்க காளியம்மாள் அவர்கள் அதிமுகவில் இணைய போகிறாங்கங்கிற மாதிரியான செய்தி வருது. அண்ணன் சீமானே காளியம்மாள் அவர்களை என் குலதெய்வம் காளி அப்படிங்கிற அளவுக்கு அவர் கொண்டாடினார். இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு தவறான முடிவை எடுக்கிறாங்க. முதல்ல தாவேகாக்கு காளியம்மாள் போகிறாங்கங்கிற தகவல் வெளியாகிக்கிட்டு இருந்துச்சு. தேர்தல் தேதியே அறிவிக்கப்பட போகுது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அது முடிவாகாமல் இருந்துச்சு. இப்போ அதிமுகவில் காளியம்மாள் அவர்கள் இணைய போகிறது ஏறத்தாழ உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக தகவல் வெளியாகிக்கிட்டு இருக்கு. எது எப்படியோ திமுகவுக்கு போனால் செம கோவத்தில் இருக்கிறாங்க தம்பிகள்லாம் திமுக மேலே. அந்த பக்கம் யார் போனாலும் அடிதான், அது யாராக இருந்தாலும் சரி. மிகப்பெரிய அளவில் துரோகி பட்டம், துரோகி முத்திரை குத்துறப்பட்டிருக்கும். ஏன்னா இனப்படுகொலை செஞ்ச ஒரு கட்சியோட போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு. என்னத்தையும் அதிமுக கூட போய் சேர்றதுனால ஓரளவுக்கு தம்பிகள் சாஃப்டாக ட்ரீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கல்யாண சுந்தரம் அவர்கள் அதிமுகவில் இருந்தாலும் கூட பெரிய அளவில் தம்பிகளின் வெறுப்பையோ பகையோ சம்பாதிக்கலை. அதுக்கு காரணம் கல்யாண சுந்தரமும் பெரிய அளவில் அண்ணன் சீமானையோ நாம் தமிழர் கட்சியவோ அவர் வெறுக்கலை, விமர்சிக்கலை. ஒரு வெறுப்பு அரசியல் அவர் பண்ணலை. அதே போல் காளியம்மாள் அவர்களும் கட்சியிலேருந்து வெளியே வந்த வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் அண்ணன் சீமான் மேலே பேட்டி கொடுக்கும்போது கூட விமர்சனம் வைக்காமல் ரொம்ப கவனமாக பேசுகிறாங்க. நாம் தமிழர் தம்பிகளை இன்னும் அவங்க நேசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. எந்த கட்சிக்கு போனாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தான் அண்ணன் சீமான் சொல்லுவார். அதே மாதிரி நம்மளும் வாழ்த்துவோம். அந்தந்த இடங்களில் இருந்து நாம் தமிழர் அந்த தமிழ் தேசிய விதை உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறது உண்மையாக இருந்தால் ஒரு ஸ்பெய் மாதிரி செயல்பட்டு எங்கிருந்தாலும் தமிழர்களுக்காக, தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ் இனத்துக்காக நீங்கள் எல்லோரும் வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கோரிக்கையாக இருக்குது. அதே போல் இந்த அதிமுக பிஜேபி கூட்டணி, இந்த என்டிஏ கூட்டணியில் டிடிவியும் ஐக்கியமாக இருக்கிறாரு. அது பாருங்கள், டிடிவி ஒரு தடவை பேசும்போது சொல்கிறாரு, எடப்பாடி கூட நான் போய் கூட்டணி வச்சு இருக்கிறதுக்கு நான் தூக்கில் தொங்குவேன்னு பேசுகிறாரு டிடிவி. அப்படி பேசின டிடிவி இன்றைக்கி எடப்பாடியோடு இணைந்திருக்கிறார். சரி செஞ்சுக்கிறோம். எங்கள் கட்சியில் என்ன சரி பண்ணணும் நீங்கள் அட்வைஸ் சொல்லுங்கள், நாங்கள் கேட்டுக்கிறேன். பழனிசாமியோட போகணுங்கிறீங்களா நீங்கள் அட்வைஸ்? அதுக்கு நாங்கள் தூக்குமாடி கூட தொங்கிடுவோம். நாங்கள் விட்டு கொடுத்து போவர்கள் இன்றைக்கு கெட்டு போவதில்லை. என்னதான் இருந்தாலும் இது ஒரு பங்காளி சண்டை தான். எங்களுக்குள்ள சண்டையை நாங்கள் என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நானே நன்னயம் செய்து விடல்னு சொல்லி ஏற்கனவே பொதுக்குழுவிலே நான் சொன்னேன். அதனால் இவர்களுக்கு மக்கள் நலன்லாம் முக்கியம் இல்லை. எங்கே போனால் காசு கிடைக்கும், எங்கே போனால் பதவி கிடைக்கும், எங்கே போனால் இந்த அரசியலை வச்சு பிழைக்கலாம், மீடியா ஊடகத்தில் நான் வெளிச்சத்தில் இருக்கணும், புகழ்லேயே இருக்கணும், அந்த வெறி தான் இருக்குதோ தவிர தன் நலன்தான் இருக்கோ தவிர நம்ம மக்களுக்கு என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு நல்லது செய்யலாமா அப்படிங்கிற ஒரு அக்கறை எதுவுமே இல்லை. காளியம்மாள் அவர்கள் கூட பேசும்போது சொன்னாங்க, மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு கட்சி, மக்களை மையப்படுத்தி அவங்களுக்கு எங்கே இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நான் போய் சேருவேன்னு பேசினாக்கா காளியம்மாள் இன்றைக்கி அதிமுகவுக்கு போகிறாங்கன்னு தகவல் வெளியாகுது. அதிமுக ஆட்சியில் மீனவர்கள் கைது செய்யப்படலையா? மீனவர்கள் சொல்லன்னா துயருக்கு ஆளாகலையா? இதோ அந்த மோடி கூட்டணியில் இருக்கிறாங்க. மோடி அரசாங்கம் இன்றைக்கு வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்துச்சு இந்த மீனவர்களுக்காக? தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு, இதெல்லாம் என்ன பேச முடியும்? அங்கே அதிமுகவில் போய் வாயில் பிளாஸ்டரி போட்டு உட்காந்துட வேண்டியதான் அக்கா காளியம்மாள். ஒரு பேச்சாளராக கூட இருக்க முடியாது. என்ன பேசினாலும் தக்க பதிலடியை கொடுக்க இந்த பக்கம் இடும்பாவனம் கார்த்திகோ சாட்டை துரைமுருகனோ பெண் மகளிர் சார்பாக பேச போனாங்கன்னா கோவை கார்த்திகாவோ அவங்களும் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியுமா அவர்களால்? அதுவும் நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசறையில் ஒரு சிறந்த பேச்சாளராக கார்த்திகா அவர்கள் வளம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய பேச்சு, மேடை பேச்சு எல்லாம் பார்க்கும்போது அண்ணன் சீமான் பேசுகிற மாதிரியே இருக்குது. கிட்டத்தட்ட அப்படியே பெண் சீமான் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு சிறப்பாக களமாடிக்கொண்டு இருக்கக்கூடிய கார்த்திகா அவர்கள் தாங்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்புலையும் ஈடுபட்டு இருக்கிறாங்க. 14 விழுக்காடு ஓட்டு வச்சிருக்கேன், நீங்க எல்லாம் போட்டா நான் வென்றுவேன். சரியாப்பா? வாய்ப்பு கொடுங்க, விவசாய சனத்துக்கு வாக்களிங்க. சரியா? வரதாதீங்கம்மா. உதயசூரிய பார்த்து பார்த்து போச்சு. இந்த ஒரு பெண்ணு தான் நீங்க எடுத்தாதான் அவங்க நல்ல செய்ய. ஒரு 5 வருஷத்துல ஒரு மாற்றத்தை உருவாக்கும். அது நீங்க தான் செய்யணும். சரிமா சரிமா வரேன்.
ஒன் இண்டியா தமிழ் நடத்தின ஒரு அரசியல் கலந்துரையாடல் நிகழ்வில் நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பி ஒருத்தர் உள்ளே புகுந்துட்டார் போல். அவர் புகுந்துக்கு திமுகவினுடைய அந்த பேச்சாளர், அந்த மருத்துவர், அவர் சட்டையை பிடிச்சி கேட்குற கேள்வி செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு 3 கேள்வி ரொம்ப ஷார்ட்டாக நீங்கள் ஆன்சர் சொன்னால் கரெக்டாக இருக்கும். மக்கள் ஆட்சினா என்ன? உங்ககிட்ட கேட்குறேன். மக்களாட்சினா மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கக்கூடியதுதான் மக்களாட்சி. ஓகே, பெரியார் கடவுள் இருக்குன்றாரா இல்லைன்றாரா? அவர் எந்த கடவுள் சாதி இருக்கு அப்படின்றாரோ அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். கடவுள் பொதுவான நீங்க அதாவது எஸ் ஆர் நோன்னு என்ன பதில் சொல்ல வைக்க முடியாது. கேள்வி மட்டும் தான் நீங்க கேட்கலாம். பதில் எப்படி சொல்றது நான் தான் டிசைட் பண்ணுவேன். சரி, ஓகே. கடவுள் எனக்கு வேண்டாம் என்று சொன்னவர் பெரியார். சரி, ஓகே. தமிழ்நாட்டை தமிழன் ஆளலாமா வேணாமா? தமிழ்நாட்டை தமிழன் ஆளலாமா வேணாமா? ஆளணும். இது 3 கேள்வி நான் ஏன் உங்ககிட்ட கேட்டேன்னா, திமுகவோட ஐடியாலஜி எனக்கு ஆரம்பத்துலேருந்தே புரியவே மாட்டேங்குது. இந்த பக்கம் குடும்ப அரசியல் மாறினதுக்கப்புறம் எல்லாமே கிட்டத்தட்ட அந்த ஒரு ஃபேமிலி கண்ட்ரோல் கிட்ட தான் வருது. நாம் தமிழர் கட்சி திருச்சியில் பிப்ரவரி 21 அன்னைக்கு நடக்க இருக்கக்கூடிய அந்த மாநாட்டுக்காக நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த மாநாட்டுக்கு மக்களை அழைப்பு விடுக்கிற மாதிரி, இந்த மாநாடு குறித்த தகவலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற மாதிரியான யூடியூப் ஷார்ட்ஸ், ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 60 நிமிஷம் வரைக்குமான ஒரு யூடியூப் ஷார்ட்ஸை தயார் செஞ்சு நாம் தமிழ் கட்சியினுடைய ஐடி விங்குக்கு அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க. அதில் சிறந்த காணொளிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கான பரிசு தொகையை அண்ணன் சீமான் அந்த மாநாட்டு மேடையில் வச்சு வழங்குவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் வெளியாக இருக்குது. இது தொடர்பாக ஒரு ஷார்ட்ஸு இப்போவே சமூக வலைதள பக்கத்தில் பயங்கர ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் லீவ் வேணும் சார். லீவா? எதுக்கு? சார் திருச்சியில் திருவிழா சார். திருச்சியில் திருவிழாவா? போன மாதம் தான் திருவிழான்னு போனேன். இப்போ என்ன திருப்பி அடுத்த திருவிழா? இந்த மாதம் நடக்க போகிறது இனத்தின் திருவிழா சார். அதனால் போய் ஆகணும் சார். அது இனத்தின் திருவிழாவா? ஆமாம் சார். மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு பிப்ரவரி 21 திருச்சியில் நடக்குது சார். சீமானெல்லாம் எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காரு சார். நானும் கண்டிப்பாக போய் ஆகணும் சார். ஒரு நாள் லீவ் வேணும் சார். எவன் ஜெயிச்சாலும் நம்ம உழைச்சாதான் நம்மளுக்கு சோறு, புரியுதா? போய் வேலையை பாரு சார். நம்ம உழைச்சா நம்மளுக்கு சோறு கிடைக்காது சார், சம்பளம் தான் சார் கிடைக்கும். ஆனால் விவசாயம் உழைச்சா தான் சார் நமக்கு சோறு கிடைக்கும் சார். ஆனால் அந்த விவசாயம் இப்போ அழிஞ்சிட்டு வருது சார். விவசாயம் அழிஞ்சிட்டு வருதுன்னா ஊரில் போய் விவசாயம் பண்ணுறியா நீ? சீமானன் முதலமைச்சர் ரைட்டா, அரசாங்கமே விவசாயம் பார்க்கும் சார். நான் பார்க்க மாட்டேனா சார்? சார் இந்தாங்க சார், வாய்ப்பு இருந்தால் எங்கள் மாநாட்டுக்கு வாங்க சார். மற்ற கட்சிகளுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் என்ன வித்தியாசன்றதை நீங்கள் நேரில் பாருங்கள் சார். பாருங்க சார். இந்த மாநாட்டில் அண்ணன் சீமான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி செயற்பாட்டு வரைவையும் வெளியிட இருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த செயற்பாட்டு வரைவு வெளியிடப்பட இருக்கிறது. வர 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய 234 வேட்பாளர்களும் ஒரே மேடையில் வச்சு அண்ணன் சீமான் அந்த மாநாட்டில் அறிவிக்க இருக்கிறார். மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படிங்கிற தலைப்போடு இந்த மாநாடு நடத்தப்பட இருக்குது. இந்த மாநாடு திருச்சியில் சனிக்கிழமை நடத்தப்பட இருக்குது. ஒவ்வொரு தொகுதியில் இருந்தும் வரக்கூடிய உறவுகள் அமர்றதுக்காக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் தனித்தனி இடம் ஒதுக்கப்படும்னு அண்ணன் சீமான் ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதற்கேற்ப ஏற்பாடுகளையும் செய்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சியினர் திட்டமிட்டு இருக்கிறாங்க. ஒரு தொகுதிக்கு குறைஞ்சது 500 பேராவது வரணும் அப்படின்னு தலைமையிலிருந்து அறிவுறுத்தியிருக்கிறாங்க. இது மூலமாக லட்சக்கணக்கானோரை இந்த மாநாட்டில் திரட்டணுங்கிறது தான் அண்ணன் சீமானோட நோக்கமாக இருக்குது. என்னோட தொகுதியில் விசாரிக்கும் போது நம்ம தொகுதியிலேருந்து 20 வேன் புக்கிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வேனுக்கு 25 பேர் வச்சுருந்தாலும் 500க்கும் மேற்பட்டோர் தற்போதே வர தயாராக இருக்கிறாங்க. மேலும் டெல்டா பகுதியிலிருந்து அதிகமான மக்கள் இந்த நாம் தமிழர் கட்சி நடத்தக்கூடிய வேட்பாளர் அறிவிப்பு இந்த மாநாட்டுக்கு வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க. மேலும் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கக்கூடிய சிறு இயக்கங்கள், இப்போ தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பாகவும் இன்னும் மருது மக்கள் இயக்கம் சார்பாகவும் இன்னும் பல மக்கள் திரள இருக்கிறாங்க. பொதுமக்கள் தன்னெழுச்சியாக பங்கேற்கக்கூடிய பொதுமக்களும் இந்த மாநாட்டில் கலந்துக்க இருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க மாநாடை அண்ணன் சீமான் நடத்த திட்டமிட்டு இருக்கிறார். தமிழனா பிறந்த ஒவ்வொருத்தரும், தமிழ் உணர்வு கொண்ட ஒவ்வொருத்தரும் இந்த அரசியலில் நாம் வாழ்ந்த காலத்தில் இப்படி ஒரு தலைவர் இருந்தார், அவருடைய மகத்தான அந்த உரையை நாங்கள் அந்த மாநாட்டில் அமர்ந்து அருகில் இருந்து அவரை பார்த்து நாங்கள் கேட்டோம், நாங்கள் உணர்ந்தோம் அப்படிங்கிற அந்த ஆகச்சிறந்த உணர்வை பெற
அந்த மாநாட்டில் நம்ம எல்லாரும் பங்கேற்கணும். மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு, தமிழக அரசியலில் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தக்கூடிய அந்த மாநாட்டில் எல்லாரும் பங்கேற்போம். திரள்வோம் பகை மிரள திரள்வோம் தீந்தமிழ் இனத்தீரை திருச்சியில் திரள்வோம். February 21 அந்த மாநாடு என்பது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு.